வணக்கம். வெல்கம் டு டாரோ டிவைன் நைன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் டாரோ டிவைன் யூடியூப் சேனலுக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் உங்கள் எல்லாரையுமே நான் சந்திக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அண்ட் டாரோ பற்றி நிறைய விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன். டாரோ ப்ரிடிக்ஷன்ஸ் நிறைய விஷயங்கள் அதை பற்றி ஸ்ப்ரெட்ஸ்லாம் சொல்லியிருக்கேன். ஸோ நிறைய பேர் வந்து அதில் நிறைய கேள்விகள்லாம் வந்து கேட்டிருந்தீங்க, இந்த டாரோ எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்லாம் சொல்லிட்டு. இன்றைக்கி நான் பார்க்க போகிற விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த டாரோ ரீடிங்க்கும் நம்மளுடைய ராசிகளுக்கும் சம்மந்தம் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்களா? ஆமாம். பொதுவாக ஜாதகம் எழுதும்போது நம்ம பிறக்கிற நேரத்தை வச்சு நம்மளுடைய ராசி என்ன அப்படிங்கிறத கணிச்சு அதில் நோட் பண்ணுவாங்க. ஸோ இந்த 12 ராசிகளுக்கும் இந்த டாரோ ரீடிங்க்கும் என்ன சம்மந்தம் அப்படிங்கிறத இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். ஸோ டாரோ ரீடிங்கை வச்சு ராசி பலன்களையும் நம்ம சொல்ல முடியும். ஸோ இன்னைக்கு இந்த நாளுக்கான 12 ராசிகளுக்கான பலன் என்ன அப்படிங்கிறத டாரோ கார்டு மூலமாக இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ என்னோட டாரோ டெக் வச்சு இன்றைக்கி உங்கள் ராசிகளுக்கு இன்றைக்கி ராசி பலன் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். முதல்ல நம்ம பார்க்க இருக்கிற ராசி மேஷ ராசி. ஸோ மேஷ ராசி பற்றி சொல்லணும்னா, பொதுவாகவே மேஷ ராசியில் உள்ளவங்க வந்து கடுமையான உழைப்பாளிகள். எப்போவுமே பார்த்தீங்கன்னா, தான் எடுக்கிற தீர்மானம் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நம்பக்கூடியவங்க. அவங்களுடைய யோசனைகள் பல இடங்களில் வேலையும் செய்யும். ஸோ இன்றைக்கி மேஷ ராசிக்கு என்ன ராசி பலன் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, 6 ஆஃப் வாண்ட் வந்திருக்கு. இதற்கான பலன் என்ன அப்படின்னா, மேஷராசிக்காரங்க இன்றைக்கி உங்களோட ராசி பலன் வந்து எந்த ஒரு விஷயமும் நீங்கள் ரொம்ப நாள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் இன்றைக்கி உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். ஏதோ ஒரு விஷயம் ரொம்ப நாட்களாக, மாதங்களாக, என் வருடங்களாக கூட நீங்கள் ஒரு விஷயம் வெயிட் பண்ணியிருக்கலாம். அதற்கான பலன் நிச்சயமாக இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்க போகுது. கண்டிப்பாக ஒரு விஷயம் நீங்கள் ரொம்ப நாள் ட்ரை பண்ணிட்டு இருந்த விஷயம் இது சக்ஸஸ் ஆகும். அது கெரியரில் இருக்கலாம், இல்லை வேறு எந்த விஷயமாகவும் இருக்கலாம். உங்களுக்கு அந்த விஷயம் இன்றைக்கி சக்ஸஸ் ஆகும். அடுத்த ராசி ரிஷபம். ஓகே, ரிஷப ராசிக்காரர்கள் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ரொம்ப வசீகரம் உடையவங்க இந்த ரிஷப ராசிக்காரங்க. அது மட்டும் கிடையாது, அவங்களுக்கு இயல்பாகவே பார்த்தீங்கன்னா இந்த செல்வத்தின் மேலே, பணத்தின் மேலே ஒரு ஈர்ப்பு இருக்கும். அவங்களுக்கு வந்து இந்த பொருட்கள், அப்புறம் வந்து பணம் சேர்க்கறது, இது மாதிரியான எண்ணங்கள் வந்து அதிகமாக இருக்கும் மற்றவங்களை விட. ஸோ இன்றைக்கி உங்களுக்கான ராசி பலன் என்னென்னு கேட்டிங்கன்னா, சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு கடுமையாக இருக்கும். முடிக்கிறது அவ்வளோ ஈஸியாக இருக்காது. பல இடங்கள்லேருந்து உங்களுக்கு வந்து ப்ரெஷர்ஸ் வரும். ஸோ அது வேலையாக இருக்கலாம், எந்த ஒரு ஒரு நீங்கள் செய்யக்கூடிய ஒரு செயலாக இருக்கலாம். பட் கொஞ்சம் ஈஸியாக இருக்காது. இன்னைக்கு கொஞ்சம் நீங்கள் முயற்சி பண்ணி தான் அந்த விஷயங்களை நீங்கள் முடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக இன்றைக்கி நீங்கள் தயாராக இருங்க. சில விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக சேலஞ்சிங்காக தான் இன்றைக்கி அமையும். மூன்றாவது மிதுன ராசி. ஓகே, மிதுன ராசிக்காரங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா புத்திசாலிகளாக இருப்பாங்க. நீங்கள் எடுக்கிற முடிவுகள் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ஷார்ப் மைண்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. டக்குன்னு ஒரு விஷயம்னா அதுக்கு சொல்யூஷன் இப்படி எடுக்கலாங்கிற அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டுன்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அது வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும். இன்றைக்கி நீங்கள் உங்களுக்கான பலன் என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து நீங்கள் செய்கிற விஷயங்கள் எல்லாமே சக்ஸஸ் ஆகும். பல விஷயங்களை அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணுறவங்க நீங்கள். ஸோ இன்றைக்கி உங்களுக்கு ஒரு விஷயம் டிலே ஆகிட்டே இருந்த ஒரு விஷயம் கண்டிப்பாக நடக்கும். அது பொறுமையாக நீங்கள் காத்துட்ருப்பீங்க. கண்டிப்பாக அந்த விஷயம் உங்களுக்கு நடக்கும். அவங்களுக்கு வேண்டியது எல்லாமே ஸ்ட்ராங் மைண்ட் இருந்தால் நீங்கள் அதை செய்ய நினைக்கிற அந்த விஷயம் இன்றைக்கி உங்களுக்கு கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். அது உங்களோட வலிமையோட, மன வலிமையோடு நீங்கள் அதை செஞ்சு முடிப்பீங்க. அப்படிங்கிறது தான் இன்றைக்கி உங்களுக்கான ராசி பலன். கடக ராசிக்கு என்னென்னு பார்த்துடலாம். கடகம் பொதுவாகவே ரொம்ப இமோஷனலானவங்க. நீங்கள் உணர்ச்சி வசப்படக்கூடியவங்கன்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ சில விஷயங்கள் வந்துட்டு மற்றவங்க ஹேண்டில் பண்ணுறதுக்கும் நீங்கள் இமோஷ்னலாக அதை பார்ப்பீங்க. ஸோ அந்த இமோஷனல் பேலன்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஆனால் கடகராசிக்காரங்க வந்து மற்றவங்களுக்கு வந்து நல்லது நடக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு எண்ணம் வந்து உங்களுக்கு பேசிக்காக இருக்கும். இன்றைக்கி உங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்கும். அது பல நாள் ஒரு கோர்ட் கேஸாக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு சேர வேண்டிய சொத்து, இல்லை ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயம். அது மனிதர்களாக இருக்கலாம், இல்லை உங்களோட ஒரு உங்களுக்கு சேர வேண்டிய பணம் இன்றைக்கி வரலாம், இல்லை குடும்பத்தில் ஒருத்தவங்கள்ட்ட பேசாமல் இருந்து இன்றைக்கி உங்கள்கிட்ட பேசலாம், உங்கள் வேல்யூ தெரிஞ்சவங்க கிட்ட பேசலாம். ஸோ ஏதோ ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான தீர்ப்பு இன்றைக்கி உங்களை வந்து சேரும். அதுதான் இன்றைக்கி உங்களுக்கான பலன். சிம்ம ராசி அடுத்து பார்க்கலாம்.
பொதுவாகவே சிம்மராசிக்காரங்க வந்து இவங்களுக்கு வந்து மன வலிமை ரொம்ப ஜாஸ்தி. கடுமையான உழைப்பாளிகள். இவங்களுக்கு பயணம் செய்கிறது ரொம்ப பிடிக்கும். அதே நேரத்தில் தான் ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா, அந்த முடிவை செயல்படுத்தணுங்கிறதுல ரொம்ப தீர்க்கமாக இருப்பாங்க. அவ்வளோ சீக்கிரம் இவங்க முடிவை யாருக்காகவும் மாற்றிக்க மாட்டாங்க. அதே நேரத்தில் தன்னை நம்பி வந்தவங்கள, தன் கூட இருக்கவங்கள ரொம்ப ரொம்ப நல்லா பாதுகாக்கிற அந்த கடமையும் இவங்க ஏற்றுப்பாங்க. பொதுவாகவே இந்த நல்ல மனதுடைய சிம்மராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு சேலஞ்சிங்காக இருக்கும். நீங்கள் ரொம்ப பயப்பட வேண்டாம். அந்த விஷயம் கொஞ்சம் கடினமானதாக இருக்கும். பட் அந்த சூழ்நிலையை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக கடந்து போயிடுவீங்க அப்படிங்கிறது தான் காட்டுது. கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். பட் அந்த விஷயத்துக்கான சொல்யூஷன் உங்களுக்கு சீக்கிரமே கிடைக்கும். அண்ட் அடுத்த ராசி கன்னி ராசி. ரொம்ப இயல்புலேயே இவங்க ரொம்ப ரொம்ப மிருதுவானவங்க. அண்ட் செல்வத்தை ஈர்க்கக்கூடிய அதிக அளவு ஆர்வம் நேச்சராகவே இவங்களுக்கு நிறைய இருக்கும். அதற்கான சக்தியும் இவங்களுக்கு இருக்கும். ஸோ பொருட்கள் சேகரிக்கிறது, செல்வம் சேமிக்கிறதுல நிறைய ஆர்வம் இருக்கும் கன்னி ராசிக்காரங்களுக்கு. அண்ட் இவங்களுக்கு ரொம்ப நல்ல நாளாக இன்றைக்கி இருக்கும். ரொம்ப ரொம்ப அருமையான நாளாக, ஒரு பிளஸ்டு டேவாக உங்களுக்கு இருக்கும். ஏதோ ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு நடக்கும். ஒன்று உங்கள் வேலையை நல்லா செய்வீங்க, இல்லை ரொம்ப நாள் பேசாமல் இருந்த யாராவது ஒருத்தவங்க உங்கள்கிட்ட பேசுவாங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க பேசுவாங்க. இப்படி ஏதோ ஒரு நல்ல விஷயம் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை வந்து கொடுக்கும். அண்ட் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா துலா ராசி. ரொம்ப ரொம்ப அறிவு சார்ந்தவங்க, எல்லா விஷயத்துலையும் வந்து கால்குலேட்டிவாக செய்யக்கூடியவங்க இந்த துலா ராசிக்காரங்க. ரொம்ப ரொம்ப சிந்தனையும் இவங்களுக்கு ரொம்ப ஆழமானதாக இருக்கும், அர்த்தமுள்ளதாக இருக்கும். அண்ட் இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப நாள் நடக்க வேண்டிய ஒரு விஷயம் உங்களுக்கு காலம் தாழ்ந்து நடக்கும். பட் அதற்கான வேலைகளை நீங்கள் இன்னைக்கு செய்வீங்க. அதற்கான இன்புட்ஸை நீங்கள் கொடுப்பீங்க. அவுட்புட் உங்களுக்கு சீக்கிரமே கிடைக்கும். ஸோ அந்த விஷயத்துக்கான பேசிக் ஒர்க் எல்லாமே நீங்கள் ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ அந்த ஒர்க்கு உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். அண்ட் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி. விருச்சிக ராசி பொதுவாகவே வந்து இமோஷனல் பேஸ்டு பர்சன்ஸ். ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பாங்க. அதிகமாக பேச மாட்டாங்க. காரியம் மட்டுமே உங்களோட கருத்தாக இருக்கும் எப்போவுமே. ரொம்ப நேச்சரலி இவங்க வந்து யாருக்குமே தொந்தரவு கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய ஒருத்தவங்க. ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப வேகமாக ஃபாஸ்ட்டாக முடிக்கணும்னு உங்களுடைய மொத்த சக்தியும் நீங்கள் அதை கான்சென்ட்ரேட் பண்ணுவீங்க. வேகமான முடிவுகள் எடுக்க சான்ஸ் இருக்குது. ஸோ ரொம்ப வேகம் வேண்டாம். எந்த ஒரு விஷயத்தையும் கொஞ்சம் நிதானமாக யோசித்து நீங்கள் முடிவெடுத்தீங்க அப்படின்னா அந்த விஷயம் வந்து உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். அண்ட் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா தனுசு. தனுசு ராசிக்காரங்களும் கடுமையான உழைப்பாளிகள். எப்போவுமே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த உழைப்பு அப்படிங்கிறத வந்து அவங்க ரொம்ப நம்புவாங்க. ஸோ அவங்களுக்கான ராசி பலன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் வந்து இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்திருக்கணும். நடந்த விஷயம் வந்து ஒருவேளை ஒரு விஷயம் கை தவறி உங்களுக்கு போயிடுச்சு, அது உங்களை விட்டுட்டு போயிடுச்சுன்னா அந்த விஷயம் உங்களுக்கு திருப்பி கிடைக்காது. ஸோ போனதை பற்றி கவலைப்படாமல் இனி வரப்போகிறத நினச்சி நீங்கள் பிளான் பண்ணுங்கள். ஏதோ ஒரு விஷயம் மட்டும் உங்களுக்கு விலகி போயிருக்குன்னா திருப்பி உங்களுக்கு அந்த விஷயம் கிடைக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். அதுதான் எனக்கு தனுசு ராசிக்கான பலன். மகர ராசி பேசிக்கலி ரொம்ப ரொம்ப ஒரு சௌகரியமான வாழ்க்கை எல்லாமே வந்து ஈஸியாக கிடைக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்க தான் மகர ராசிக்காரங்க. ஸோ உங்களுக்கு இயல்பாகவே அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடந்துடும். பொருட்கள் சேகரிக்கிறது அதெல்லாம் ரொம்ப ஆர்வம் இருக்கும் உங்களுக்கு வந்து. இன்றைக்கி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிக்கனம் தேவைன்னு வந்திருக்கு. ஸோ வந்து ரொம்ப செலவு பண்ணிடாதீங்க. எந்த ஒரு விஷயமும் செலவு பண்ணுறதுக்கு முன்னாடி யோசித்து பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு வந்து பணம் சேமிக்கிற பழக்கம் உங்களுக்கு இருக்கும். பட் அதை வந்து ரொம்ப நீங்கள் செலவு பண்ணிடாமல் அனாவசியமாக ஒரு செலவு பண்ணுறதுக்கு ஒரு தடவைக்கு 2 தடவை யோசித்து நீங்கள் செலவு பண்ணிங்கன்னா உங்களோட சேமிப்பு வந்து வளரும் அப்படின்னு இருக்குது. அடுத்து கும்பராசிக்காரங்களுக்கு, கும்பராசி ரொம்ப ரொம்ப அறிவு சார்ந்தவங்க. தன்னோட முடிவுகள் எல்லாமே நல்லாயிருக்கும். அண்ட் ரொம்ப ரொம்ப புத்தி சாதுரியமாக நடந்து கொள்பவர்கள் கும்பராசிக்காரங்க. அண்ட் உங்களுக்கான ராசி பலன் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து உங்களுக்கு மனக்குழப்பம் ஏதோ ஒன்று இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்டேயோ ஒரு நல்ல ஆலோசகர், ஒரு நல்ல சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல பர்சன்கிட்ட நீங்கள் மனசு விட்டு பேசுனீங்கன்னா கண்டிப்பாக அதற்கான விஷயம் உங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்கும். ஒரு ஆறுதல் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ யார்கிட்டையாவது உங்களுடைய மனக்குறைய, அது நீங்கள் தேர்ந்தெடுக்கப்படுற நபர் அப்படி இருக்கணும். அப்படிப்பட்ட நபர்கிட்ட உங்களுடைய மனக்குறைகள் எது இருந்தாலும் உங்கள் ஃப்ரெண்ட் யார்கிட்ட வேணாலும் சொல்லலாம். அதற்கான தீர்வுகள் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து மீனராசி. பொதுவாகவே ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவானவங்க. ரொம்ப இமோஷனல் பர்சன்ஸ். பாசம் வச்சுட்டாங்கன்னா அவங்கள மாதிரி பாசம் காட்டவே முடியாது. அது மாதிரி இயற்கையிலேயே அந்த குணம் படைச்சவங்க மீனராசிக்காரங்க. ஸோ உங்களுக்கான ராசி பலன் என்னங்கிறத பார்த்துடலாம். உங்களுக்கு வந்து எப்போவுமே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மற்றவங்களுக்குனா நீங்கள் உடனே இறங்கி போய் எல்லாம் செய்வீங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நீங்கள் யார்கிட்டையுமே உதவி கேட்க மாட்டீங்க. தன்னைத்தானே ஹீல் பண்ணக்கூடிய பவர் உங்களுக்கு நேச்சுரலாகவே இருக்குது. ஸோ எப்போவுமே வந்து பழசை மறக்க மாட்டீங்க. ஸோ இன்றைக்கி வந்து உங்களுக்கு செல்ஃப் சியர் அப் அப்படிங்கிறது தான் வந்திருக்கு. ஸோ செல்ஃபாக நீங்கள் ஹீல் பண்ணிக்கக்கூடிய ஒரு பர்சன், தன்னைத்தானே உற்சாகப்படுத்தி முன்னேறக்கூடியவங்க நீங்கள். அதுக்கான பலன் தான் இன்றைக்கும் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. தொடர்ந்து என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கான ராசி பலன் மட்டும் இல்லை, டாரோ ரீடிங்கில் இன்னும் என்னென்ன விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதையும் இனிமேல் டெய்லி அப்டேட்ஸில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.